வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதற்கு முந்தைய காணொளியில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் டென்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகிறது என்ற ரூல்ஸை கற்பித்திருப்பேன். அதை பற்றிய ஒரு வினாடி வினாவே இந்த காணொளி. சேஞ்ச் த கிவன் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் இன்டு இன்ட்ராகேட்டிவ்ஸ். கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியங்களை கேள்விகளாக மாற்றுக. 1. The baby slept. 2. The children have slept. 3. I am teaching. 4. Samuel and his friends play football. 5. The train has left the station. 6. I have been studying for the past 2 hours. 7. Ramya will have been teaching English for 10 years by the end of the year. 8. She will be going to Chennai tomorrow. 9. He is writing a letter. 10. Sarah cooks meat on Sundays. விடைகளை பார்ப்போமா? 1. Did the baby sleep? 2. Have the children slept? 3. Am I teaching? 4. Do Samuel and his friends play football? 5. Has the train left the station? 6. Have I been studying for the past 2 hours? 7. Will Ramya have been teaching English for 10 years by the end of the year? 8. Will she be going to Chennai tomorrow? 9. Is he writing a letter? 10. Does Sarah cook meat on Sundays? நான் எழுதிய 2 புத்தகங்கள் 75% மேல் பிழையில்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்துவதற்கு இந்த புத்தகங்கள் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.